அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 632வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தற்போதைய சூழலில் தென்னையில் பல அடுக்குமுறை சாகுபடி தவிர்க்க இயலாததா என்பது ஆகும். தென்னை ஒரு தோட்டப்பயிர் ஆகும். தென்னையை பத்தா இளநீரு, புள்ளைய பத்தா கண்ணீரு மற்றும் ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை என்ற பழமொழிகள் நம் நாட்டில் பலம் வருகின்றன. இவை தென்னை ஒரு லாபகரமான பயிர் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. குறைந்த பராமரிப்பு மற்றும் அதிக கவனம் தேவையற்ற பயிர் என்ற வகையில் இருந்த இப்பயிர் சமீப காலமாக பல்வேறு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களாலும் உரிய விலை கிடைக்காமையாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஊடுபயிர் மற்றும் பல அடுக்குமுறை சாகுபடி செய்வதன் மூலம் தென்னை சாகுபடியில் லாபம் ஈட்ட இயலுமா என்ற கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி.என். பாலமோகன் அவர்கள். டாக்டர் பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கக கல்லூரியான தோட்டக்கலை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பாலமோகன் பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். முன்னாடி ஜோ சார் ஒரு 2 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள ஒரு டைட்டில் கேட்பாரு. இப்போ சார் சார் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கூட்டிக்கங்க அப்படின்ட்டார் போல் இருக்கு. ஸோ அதனால என்ன எனக்கு நன்மை அப்படின்னா, நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. சாருக்காக வேண்டியும், எனக்காக வேண்டியும், எனது நண்பர்களுக்காக வேண்டியும் இன்டென்சிவா ரீட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி கூற வேண்டும். அவருடைய சேவை சிறந்த சேவை. நிறைய இடம் சொல்லியிருக்கேன், இதை திருப்பி திருப்பி சொல்றது தப்பே கிடையாது. அவருடைய சேவைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள போலாம். தென்னை அப்படிங்கிற இந்த ஒரு பயிர் எத்தனை வருஷமா இங்க சாகுபடி ஆகுது அப்படின்னா, ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக இந்த பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. 3000 ஆண்டுகளுக்கு மேலே, கரெக்டா சொல்ல போனா 3025 ஆண்டுகளாகிவிட்டது இந்த பயிர் சாகுபடிக்கு உட்படுத்தப்பட்டு. இந்த தென்னை நம்மளுடைய சொல்ல போனா இந்த சவுத் இந்தியால ஒரு இன்றியமையாத பயிராக மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இன்றியமையாத பயிர் ஆகிவிட்டதுன்னா, இன்னைக்கு இது இல்லாத ஒரு வாழ்க்கை இதே கிடையாது. அதோட இன்னொரு பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை அதனுடைய எல்லா பகுதிகளையும் அதாவது கல்ப விருட்சம் சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய எல்லா பகுதிகளும் மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அது ஒரு பெரிய முக்கியமான ஒன்று. அதாவது நான் முதலே சொன்னேன், கற்பக விருட்சம் அப்படின்ட்டு, ட்ரீ ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பகுதிகளும் பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் நேர்முகமாகவோ இல்ல மறைமுகமாகவோ இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது தென்னை சார்ந்த தொழில. இந்தியா பரப்பளவுல 3ஆவதா இருந்தாலும் உற்பத்தியிலும் உற்பத்தி திறனிலும் முதலிடம் வகிக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 4 தான் ரொம்ப ப்ரிடாமினன்ட் ஸ்டேட்ஸ், சவுத் இந்தியன்ஸ். நமக்கு காலையில இந்த தேங்காய் சட்னி இல்லாம கதையாகாது. அதே மாதிரி நான் ஒரு விவசாயிகிட்ட பேசுற போதுதான் சொன்னேன், தமிழ்நாட்டிலையும் இந்த தேங்காய் எண்ணெயோடைய பயன்பாடை கூட்டணும் சார் அப்படின்னாரு. எதுக்கு சொல்றீங்கன்னு, நான் இப்பதான் கேரளா போயிட்டு வந்தேன். இப்பதான் கேரளான்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அனுப்பியிருந்தேன். நான் மதுரை வேளாண்மை கல்லூரியில இருக்கும்போது அந்த விவசாயியை நான் ட்ரைனிங் அனுப்பியிருந்தேன் கேரளா. அப்படிதான் சொன்னாரு, சார் கேரளால இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அழகாவா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க. அதே மாதிரி செயல்கள் திறமையாகவும் செய்வாங்க. அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடுறது தேங்காய் எண்ணெய் சார் அப்படின்னாரு.
நாமளும் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நாமளும் அழகா இருக்கலாம், ரொம்ப கலரா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், அழகா இருக்கலாம். அந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு விவசாயி ஒரு இன்னொரு மாநிலத்துக்கு போய் இந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றவங்க எல்லாம் ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க அப்படின்னு, அறிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. போன இடம் நான் மதுரைக்கு போயிருக்கும் போது அந்த விவசாயியை பார்த்தேன். அந்த தகவலை இங்க நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன், அதனால இங்க சொன்னேன். இதுல வந்து இந்த இந்தியா பாத்தீங்கன்னா அதனுடைய ஷேர், அதனுடைய இது வந்து ரொம்ப அபரிமிதமானது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே வளர்க்கலாம். கோஸ்டல் ஏரியாவில தான் அதிகமா பயிரிடப்பட்ட ஒரு பயிர். எல்லா மண்ணிலையும் வரும். ஒரு மாதிரி அலுவியல் சாயல்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மணலும் மண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடியது, அதாவது கிளே இல்லாம இருக்கக்கூடிய சாயல்ல இந்த தென்னை மரத்தோட மகசூல் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் பாருங்களேன், மொத்தமா விளையிற தென்னை மரத்துல வந்து இந்த கோகனட், அதாவது நட்டா யூஸ் பண்றது 90%. டெண்டர் அதாவது இளநியா பயன்படுத்துறது 9%. அது மாதிரி நிறைய இடத்துல அது பங்கிட்டுப்படுறது. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகிறது வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஆள் கூலி தான். இந்த ஏறுறது, உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், அதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகும். கிட்டத்தட்ட 66% வந்து அந்த செலவு தான். மற்றதெல்லாம் வந்து ஃபர்டிலைசர் 16%, நீர் பாய்ச்சலுக்கு 7%, அதே மாதிரி மிஷின்ஸ்க்கு ஒரு 3.3%. இந்த மாதிரி தான் இதனோட செலவுகள் இருக்கு. இதுல நிறைய ரகங்கள் இருக்கு. இத நம்ம வந்து நான் சும்மா இது பண்றதுக்காண்டி பாட்டினேன். இது வெரைட்டிஸ்ல வந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து VPM வேப்பங்குளம் 4 அப்படிங்கிற ரகம் வந்திருக்குது. அதே மாதிரி அதனுடைய குணநலன்கள் ஆழியார் 1ன்னு ஒரு ரகம் இருக்குது. ஆழியார் 1ஓட குணநலன்கள், அது அரசம்பட்டி டாலோட செலக்ஷன் தான் அது. அதே மாதிரி ஆழியார் 2 திப்தூர் டால் அப்படிவாங்க. அதே மாதிரி நிறைய இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் வந்து IRI CPSRல இருந்து வந்திருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய ரகங்கள். சாக்லேட் கிரீன் டுவார்ப் அப்படிங்கிற வெரைட்டி, அதே மாதிரி அதனுடைய குணநலன்கள் சாக்லேட் ஆரஞ்சு டுவார்ப், இதான் நம்ம நிறைய நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த மஞ்சள் இளநின்னு சொல்லுவாங்க, இது நிறைய மார்க்கெட்ல வந்து இருக்குது. அதே மாதிரி ஆழியார்ல வந்து கெந்தாலி டுவார்ப் அப்படின்னு ஒரு வெரைட்டி, ஆழியார் 3 அதான் அந்த இந்த வெரைட்டி, அதனுடைய குணநலன்கள். அதே மாதிரி தங்கமாண்டம் அப்படின்னு ஒரு, இது ரொம்ப யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்ல இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னாரு, ஒரு தடவை நீங்க இதை குடிச்சிட்டீங்கன்னா லைஃப்ல இந்த இளநியை தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டீங்கன்னா. கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லி தண்ணி வரைக்கும் இருக்கும். வயிறு நிறைஞ்சிரு சார், குடிக்க முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த கங்கா பாண்டம்ட்டு. நான் அதை குடிச்சிருக்கேன். உண்மையா அவர் சொன்னது உண்மைதான், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த குட்டை ரகத்தோட குணநலன்கள் 60ல இருந்து கிட்டத்தட்ட 112 காய்கள் வரைக்கும் காய்க்கும். அதே மாதிரி மலையன் டுவார்ப் வெரைட்டிஸ், அதுலயும் எல்லோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மலையன் கிரீன் அப்படிங்கிற வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் CPSRல இருந்து ரிலீஸ் ஆனது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்குது. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. அந்த எந்த சிறப்புத்தன்மை நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, உதாரணத்துக்கு நமக்கு வந்து இளநியா வேணும்னா இளநிக்குன்னு ரகம் இருக்குது. உங்களுக்கு வறட்சியை தாங்குற மாதிரி ரகம்னா அதுக்கு சில ரகங்கள் இருக்குது. சில நோய் எதிர்ப்பு தன்மையோட இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் சில ரகங்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. அதுல கடைசியா நம்ம வந்து வேப்பங்குளத்துல இருந்து VPM 5 அப்படின்னா ஹைபிரிட் ஒண்ணு இருக்கு. இதுவும் ரொம்ப நல்ல ரகம். 161 நட்டு வந்து ஒரு ஏருக்கு வந்து கிடைக்கும். சாதாரண பராமரிப்பு. இது எப்படி நடுறது அப்படிங்கிறது பொறுத்து, எப்படி அந்த கன்றுகளை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 9 மாத கன்று, 9ல இருந்து, அதாவது 9ல இருந்து 12 மாத கன்று, அதுல வந்து ஒரு 6ல இருந்து 8 இலைகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கருத்து வந்து 10ல இருந்து 12 சென்டிமீட்டர் இருந்தா நல்லா இருக்கும். இதுல எப்படி அதோட இடைவெளிகள்லாம் எப்படி பண்றது அப்படின்ட்டு இதுல பாருங்க எத்தனை மெத்தட் இருக்கு பாருங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சிங்கிள் ஹெட் மெத்தட், டபுள் ஹெட் மெத்தட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இந்த டைட்டில், இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமான டேபிள். இதுல வந்து விளக்கி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதாவது சாதாரணமா வச்சிருக்கக்கூடிய மரத்துக்கான உரம் எவ்வளவு, அதாவது சராசரி பராமரிப்பு, அதுக்கு இவ்வளவு உரம், எவ்வளவு யூரியா போடணும், எவ்வளவு சூப்பர் போடணும், எவ்வளவு மீரட்ட பொட்டாஷ் போடணும், எவ்வளவு ராக் பாஸ்பேட் போடணும் அப்படிங்கிறத பத்தி இருக்கும். அதே மாதிரி நல்ல மேனேஜ்மெண்ட், அதாவது நல்ல மகசூல் நல்லா கொடுத்து
ஒரு 150 காய் வரைக்கும் கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 200 காய் 300 காய் கொடுக்குது ஒரு ஒரு மரத்துல ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அதுக்கு படலாம் அப்படிங்கிறத. இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும், அதாவது நான் நிறைய இடம் சொல்லுவேன். நான் எப்படின்னா, ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு என்ன கான்சென்ட்ரேட், அதாவது இந்த தானியங்களை கலக்கி கொடுப்பாங்களே அந்த மாதிரி கான்சென்ட்ரேட், அது 10 லிட்டர்னா எவ்வளவு, 15 லிட்டர்னா எவ்வளவு, 20 லிட்டர்னா எவ்வளவு. ஆக மகசூலுக்கு தகுந்த உணவு அளித்தாதான் அந்த மரம் சஸ்டைன் ஆகும். அதாவது தொடர்ந்து காய்க்கும். 30 வருஷம் 40 வருஷம் தொடர்ந்து காய்க்கணும்னா எவ்வளவு அது நமக்கு தருகிறதோ அதை மீண்டும் அதற்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கணக்கு. அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இரிகேஷன், அதாவது எப்படி தண்ணீர் பாய்ச்சது, எவ்வளவு தண்ணி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் வந்து சயின்டிபிக்காவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் கீழே காட்டியிருக்க படத்துல இருக்கக்கூடிய அந்த எவாப்ரோமீட்டர் இது மாதிரி இருக்கும் ஒரு கேஜெட். அதுல 4 mm ஒரு நாளைக்கு எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு 32 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சயின்டிபிக்கா எவால்வ் ஆகுறதுக்கு நிறைய இது இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம அதை போய் பாக்குறது இல்லை. அதே மாதிரி எப்படி வறட்சியை தாங்குற மாதிரி வளர்க்கறது, அது ஹஸ்க போட்டு மூடுறது, இலைகளை போட்டு இது பண்றது, அதை சுத்தி வந்து கிரீன் மென்யூஸ் அப்படிங்கிற தாவரங்களை எப்படி கல்டிவேட் பண்றது, அப்படி இன்டர்கிராப் எப்படி போறது. இந்த இன்டர்கிராப் பத்தி போறதுதான் நான் கடைசியில டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுல நிறைய இன்டர்கிராப் இருக்கு. 7 வருஷத்துல வரைக்கும் என்ன இன்டர்கிராப், 7ல இருந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு உள்ளது, 20 வருஷத்துக்கு மேல என்ன இன்டர்கிராப், இந்த இன்டர்கிராப்ல என்னென்ன இன்டர்கிராப் இதுக்குள்ள போடலாம் அப்படிங்கறது ஒரு லிஸ்டே இருக்குது. மல்டி டயர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு 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 நோயை பத்தி பேசிட்டு நான் சொல்றேன். ஏன்னா இதுதான் மல்டி டயர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். அதாவது முதல் 5 வருடங்களுக்கு என்னென்ன பயிர்கள் இருக்கலாம். பைனாப்பிள், பேஷன் ஃப்ரூட், பனானா, ஜிஞ்சர், டர்மரிக், கசாவா, கோவா, இந்த மாதிரி பயிர்கள் முதல் ஸ்டேஜ்ல முதல் 5 வருஷத்துக்கு. 2வது 5ல இருந்து 20 வருஷத்துக்கு யாம், லெமன், சில்லி, கேப்சிகம், ஜிஞ்சர், டர்மரிக், அப்படியே புல்லுகள் இருந்துச்சுன்னா மாடு மேயறதுக்கு மாதிரி. அதான் 3வது ஸ்டேஜ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல கோகோ, பெப்பர், காஃபி, வனிலா, அவகேடோ, வைல்டு சன்ஃபிளவர், எரிசிடியா, இதுல டீ அந்த மாதிரி நிறைய வைக்கலாம். ஜாக்கு அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி. இத பத்தி நான் இது முடிச்சுதான் மல்டி டயர் சிஸ்டத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ பெஸ்ட் பாருங்களேன், ரைனோசரஸ் அப்படிங்கிற பெஸ்ட், இது ஒரு பெரிய டேஞ்சரஸ் பெஸ்ட். இதோட லைஃப் சைக்கிள். அதே மாதிரி ரெட் பாம் வீவில், இதோட லைஃப் சைக்கிள், இது எப்படி கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி ஏரியாபெட் மைட், இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரிதான் காய் வரும். இளநீலாம் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இது விற்கவே முடியாது. இந்த மாதிரி சொல்லியா இருக்கிறது எப்படி கொண்டு போய் இளநியா விற்கிறதுன்ட்டு ரொம்ப இதான் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்றது, அது மாதிரி. இதே மாதிரி இந்த ரூபோஸ் ஒயிட் ஃபிளை, இது எப்படி, அதோட சிம்டம் எப்படி இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி பட்ராட்டு, கோகனட் பட்ராட்டோட சிம்டம் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் மெஷர் என்ன அப்படின்ட்டு. நான் உங்கள்ட்ட பேச வர்றது அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்குன்னா, இந்த ரூட் வெல்ட் இதை பத்தி தான் நான் பேச போறேன். இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இதோட தாக்கம் எப்படி இருக்கும், இது என்ன நிலையை நமக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறது மட்டும் பார்க்கலாம். அதாவது ஒரு தரவு இங்க நான் உங்கள்ட்ட சொல்றது என்ன அப்படின்னா, தென்னை வந்து நான் முதவே சொன்னேன் 3025 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டு வருது. அதுல இருந்து வருது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக இந்த தென்னை வந்து இங்கே பயிரிடப்பட்டு வருகிறது. இதுல 830 பூச்சிகள் இதை தாக்குகின்றன. 830 பூச்சிகள். நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவ்வளவு பூச்சிகள். இதுல வந்து சிலந்திகளும் சேர்த்து 830 பூச்சிகள் இதை தாக்குது. 173 நோய்கள் இதை தாக்குது. தென்னையை மட்டும் 173 நோய். 78 நிமட்டோடு, நூற்புழுக்கள் 78 நிமட்டோடு அது தாக்குது. அது ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ரூட் வெல்ட். இந்த ரூட் வெல்ட் ஏன் மற்றதெல்லாம் வந்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் 2-3 காட்டினேன். அதெல்லாம் காட்டினா வந்து சிம்டம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 10 அடி 20 அடி 100 அடி தள்ளி 50 அடி தள்ளி நின்றோம்னா என்னென்ன நோய் என்னென்னு சொல்லிட்டு பக்கத்துல போகலன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இந்த நோய் மட்டும் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா தாக்கப்பட்ட உடனே இதுல இந்த எதுவுமே தெரியாது. அது வெளி வரும்போது பாதிப்பு கிட்டத்தட்ட 60-70% பாதிப்பு வந்து. அதனாலதான் இத பத்தி மட்டும் நான் பேசுறேன். இப்போ இது முதல்ல எங்க இருந்து வந்தது அப்படின்னா, கேரளால இருந்து வந்ததுனாலதான் இதுக்கு பேரு கேரளா வீட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து கேரளால இருந்து வந்தது. இதே மாதிரி இன்னொரு வில்ட் இருக்கு, தஞ்சாவூர் வில்ட்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் வில்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே மாதிரி இது தவிர வேற முக்கியமான நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு வடிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டு அழுகுதல். இதெல்லாம் இதுல முக்கியமான தென்னையில வரக்கூடிய முக்கியமானது. இந்த ரூட் வில்ட் வந்து 1999 தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள முன்னாடி வந்திருக்கலாம், ஆனா பேசி கண்டுபிடிச்சதெல்லாம் எங்க வந்திருக்கு இந்த ரூட் வில்ட் அப்படிங்கிறது. கேரளா ரூட் வில்ட் எப்போ யாரும் எங்கெங்க வந்திருக்குன்னா கம்பம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், செங்கோட்டை, குலசேகரம். இந்த 5 எதுனா எதெல்லாம் கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கோ, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கோ, அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கேரளால இருந்து வந்துருச்சு இந்த நோய். இந்த இடங்கள்லாம் இந்த நோய் பரவலாக காணப்படுகிறது. இப்படி இந்த நோயை பத்தி பேசி முடிச்சுட்டு வந்து இந்த நான் இந்த தலைப்பு சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன தலைப்பு சொன்னேன்? இது வந்து இந்த ஊடு பயிர்கள் இல்லைன்னா மல்டி கிராப்பிங் சிஸ்டம் அப்படி இந்த மாதிரி பயிர்கள் வந்து அவசியம் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் சொல்லியிருப்பாரு. அப்போ இதுல கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷங்கள்ல இந்த பகுதிகள்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது முத வந்து கேரளால கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1882 கோட்டை மாவட்டத்துல தான் இது முதல்ல இருக்குது அப்படின்னு. 1882 அப்போன்னா எவ்வளவு வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயும் இது. அப்ப அந்த இடத்துலதான் முதல்ல பார்த்தாங்க. அப்புறம் அங்க இருந்து பல இடங்கள் கேரளால ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல பரவிடுச்சு. இதனோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நீங்க பாத்துருப்பாரு. சிம்டம் எப்படி இருக்குன்னா, இந்த yellowing from tips to the middle of the leaf, மேல இருந்து அப்படியே மஞ்சள் அப்படியே கீழே வரும். அதே மாதிரி காய் நமக்கு தெரியற சிம்டம்ஸ், காய் வந்து உதிரும், அப்படியே இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படியே வந்து காஞ்சு போயிருக்கும், அதுல எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வார இலை அப்படியே அழுகி இருக்கு, ராட்டிங் ஆஃப் ஸ்பியர் லீஃப் அப்படின்னா வார லீஃப். இந்த சிம்டம் மட்டும் கொஞ்சம் யங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 5 வருஷம் உள்ள மரத்துல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு. சரி, இது எதனால உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கு வந்து பைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற இது வந்து ஒரு பாக்டீரியா. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த பாக்டீரியா இதுக்கு வந்து செல் வால் கிடையாது. செல் வால் இல்லாம இருக்கும். வந்து எங்க இருக்கும்னா ரூட் பகுதியில இருக்கும், டெண்டர் ஸ்டெம்ஸ்ல இருக்கும், பிடிஓல இருக்கும். அதே மாதிரி லீஃப் பேஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கிருமி காணப்படும். இல்ல ஒரு பேத்தாலஜிஸ்ட பேசும்போதுதான் சொன்னேன், இது வந்து பிளான்ட்ல இருந்து எடுத்து அஃபெக்டட் பிளான்ட்ல இருந்து எடுத்து பார்த்தா இருக்குமான்னா சில சமயத்துல அஃபெக்டட் பிளான்ட்ஸ்ல எடுத்தோம்னா சில சமயத்துல தெரியாது. ஏன்னா இது யூனிஃபார்மா பிளான்டோட எல்லா பகுதியிலும் இருக்கிறது இல்லை. இப்ப ஒரு வைரஸ் இருக்குன்னா எந்த பொசிஷன் எடுத்து பார்த்தாலும் நீங்க வைரஸ் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். பட் இது என்ன ஒரே பிரச்சனைனா கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலுமே தெரியாதுன்றாங்க. ஏன்னா இது கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிற பகுதி ரூட்டா இருந்துச்சுன்னா வேற பகுதியில இருந்து எடுத்து இந்த சாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா அதுல இருக்காது. இப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வெசல்ஸ் சொல்லுவாங்க, வாஸ்குலர் வெசல்ஸ் சொல்லிட்டு. வாஸ்குலர் வெசல்ஸ்னா நீரை கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் நீர், உணவு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போற இந்த வாஸ்குலர் வெசல்ஸ க்ளோஸ் பண்ணிடும். எஸ்பெஷலி இந்த ஃப்ளோயம் அப்படிங்கிற வெசல்ஸ க்ளோஸ் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீர் மேல போறதோ மேல இருந்து கீழே வாரதோ அதை தடை செஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்த தொண்டைக்குழிய இறுக்கமா கட்டி விட்டுட்டு உணவே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டா என்ன ஆகுமே அந்த மாதிரி. அது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கரெக்டா சொல்ல போனோம்னா, ஒரு நல்ல ஒரு வேர் எடுத்து அதுல வந்து தண்ணீர் ஒரு நாளைக்கு எடுக்கிறதா இருந்தா தண்ணீர் எவ்வளவு இழுக்கும் அந்த வேர் அப்படின்னா, குறைஞ்சது 250 இருந்து 500 மில்லி ஒரு வேர் இழுக்கும். ஆனா பாதிக்கப்பட்ட வேரா இருந்துச்சுன்னா 150 மில்லி கூட இழுக்காது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா 65% நீரை நிறுத்திடும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறுத்தினதுனாலதான் இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய சிம்டம். எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட சொல்லும்போது ஒண்ணு இந்த இது பாருங்க, அழகா கண்டுபிடிக்கிறது இந்த சிம்டம். இது என்னன்னா, இந்த சிம்டத்துக்கு பேரு பிளாசிடிட்டி அப்படின்வாங்க. அதாவது நீர் இல்லாமல், அதாவது நல்லா நீர் போச்சுன்னா டர்ஜிடிட்டி, டர்ஜிடா இருக்கும்னா இலை அப்படியே கரெக்டா விரிஞ்சு அந்த டெம்பரோட இருக்கும்.
இந்த இந்த நோய் தாக்கப்பட்டா இந்த 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 இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி சுருண்டுரும், ரிப்பிங் அப்படின்னுவாங்க, ரிப்பிங். அதே மாதிரி இலைகள் வந்து டர்ஜிடிட்டி போய் இங்க பாருங்களேன், இது அப்படி மேல தூக்கிட்டு நிக்கிற இலை அப்படியே சரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு டிபிக்கல் சிம்டம். இப்ப இந்த சிம்டம் எல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷம் ஆயிடும், 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடும். அப்ப என்ன ஆயிரும்னா, நம்ம முதவே கண்டுபிடிச்சிருந்தோம்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஏதாவது செய்யலாம், இல்ல தேவையில்லைன்னா வெட்டி எடுக்கலாம். ஆனா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இத வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான எளிதான காரணம் இல்லை. ஒரு பெத்தாலஜிஸ்ட் சொன்னது இன்னும் என்னால ஐ குட் ஆக்சுவலி ரீகலெக்ட். அவர் சொன்னாரு, சில சமயத்துல அஃபெக்டட் பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆர்கானிசம் இருக்குதானே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த போர்ஷன்ல இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது இல்லை அப்படின்னாரு. சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்ப இதுக்கு என்ன இதுல ரொம்ப முக்கியமானது, நான் முதல்ல சொன்ன ஈட்டாலஜில இந்த பைட்டோபிளாஸ்மான்றது கண்டுபிடிச்சதே ரொம்ப லேட்டா. இப்ப குறைந்த 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு செல்வால் இல்லாதனால இது போய் என்ன செஞ்சிருது, அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ்ல, ஸ்டெம்ல, பீட்டியோல்ல எது ரொம்ப வைட்டல் ஆர்கனிசமோ அதுல போய் இது போய் அடைச்சுக்குது. அப்ப அதுல இருந்து எதுவுமே மேல போகாது. இந்த இத 2 பூச்சிகள் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு. அது ஒண்ணு வந்து லேஸ் பக்ஸ் அப்படின்வாங்க, லேஸ் பக்ஸ். இன்னொன்னு வந்து பிளான்ட் ஹாப்பர். இது என்ன செய்யும்னா, இந்த சாரை உறிஞ்சிட்டு உடம்பு முழுசும் இந்த பிளாஸ்மா வந்துடுது அதனோட பாடிக்குள்ள. அது இன்னொரு இதுக்குள்ள போய் குடிச்சதுன்னா அதுல போயிருது, டிரான்ஸ்மிட் ஆயிடுது. 6 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கொண்டு போயிட முடியும். அதான் இந்த டிசீஸோட ஒரு பெரிய பிரச்சனை, என்ன சீக்கிரமாவே கொண்டு போயிடலாம். இப்போ இவ்வளவு குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நாம இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்றதுல வந்து ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் அத பின்னாடி கரெக்டா சொல்றேன், எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பார்த்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியால இந்த 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 நோய் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2-3 இது சொல்றாங்க. இந்தந்த இடங்கள்ல எல்லாம் இந்த நோய் காணப்படும், பொதுவாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மண் வளம் இல்லாத இடங்கள்ல இது காணும். பொட்டாஸ் சத்து கம்மியா இருக்கு, கால்சியம் இல்ல, மெக்னீசியம் இல்ல, அயன் இல்ல, அந்த இடத்துல இது அதிகமாக தாக்குதல் இருக்கும். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க இருக்கும். சிஎன் ரேஷியோ எங்க கம்மியா இருக்கோ அங்க இருக்கும். அதே மாதிரி நீர் வந்து மேல போக முடியாம இருக்கிற சம்மர் அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது ரெயின்ஃபெட் ஏரியா வந்து மழை மட்டும் நம்பி இருக்கிற இடத்துல எல்லாம் இது சீக்கிரம் கூட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் முதவே சொன்னேன், தண்ணி நான் 150 மில்லி ஒரு வேர் எடுத்து கொடுக்குதுன்னா அஃபெக்ட் ஆன பிளான்ட்ல இருந்து மேல போறதுக்கு 250 இருந்து 500, அஃபெக்ட் ஆனதுல வந்து 150 மில்லி தான் போகும். ஆனா ஹெல்த்தி பிளான்ட் வந்து 250 இருந்து 500 மில்லி தண்ணி எடுத்து கொடுக்கும். அப்போ ஒரு பிளான்ட் வந்து எரெக்டா லீஃப் வச்சிருக்கணும் அப்படின்னா போதுமான தண்ணி வேர்களிலிருந்து போகணும். அதை இது நிறுத்திடும். ஆனா நமக்கு வந்து இது நிறுத்தலையா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்றேன்னா, இதே மாதிரி இந்த பிளான்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 24 மாசம் ஆயிடும். அதாவது ஒரு இந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை லீஃப் சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுனா 6 மாசம், குறைஞ்சது 6 மாசம், சில சமயத்துல 2 வருஷம் ஆயிடும். அப்போ அவ்வளவு நாள்ல அது பரவிருச்சு அப்படின்னா அந்த சமயம் அதுக்கு பின்னாடி நம்ம எடுக்கிற எந்த எஃபோர்ட் வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதே மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது. இப்ப இண்டெக்ஸ் 70க்கு வந்துருச்சுன்னா, அதாவது ரூட் வில்ட் இண்டெக்ஸ் அது வந்து 70 வந்துருச்சுன்னா ரெக்கவர் பண்றது கஷ்டம். ஒரு பிளான்ட்டை ரெக்கவர் பண்றது கஷ்டம். இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து இந்த நோய் கொண்டு போய் பரப்புற பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா, இது இந்த தென்னை மரத்துல மட்டுமே இது இருக்கிறது இல்ல. தென்னை மரம் இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல இருக்க வீடுல போய் சாப்பிட்டு, அப்போ எந்த இடத்துல அடிக்கணும்? தென்னை மரத்துல மட்டும் மருந்து அடிச்சா போதாது, வீட் ஃப்ளோரால இருக்கும், அதுல எல்லாம் நீங்க மருந்து அடிச்சா தான் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு எடுத்துட்டு போறது மாதிரி. அது மாதிரி மரத்தை வெட்டி
அப்புறப்படுத்தலாம். இது ஒரு முறை. கான்டாஃப் அப்படிங்கிற மருந்து, டைத்தேன் அப்படிங்கிற மருந்துல ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி 4-8 20 கிராம் அப்படிங்கிறதோட கொஞ்சோண்டு 200 கிராம் மருந்து இது மணலை கலந்து எந்த இடத்துல அந்த நுனி இலை பக்கத்துல கட்டி தொங்க விடுவாங்க. அப்படி தொங்க விடும்போது அங்க இருக்க பூச்சிகள் பரப்புறதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ரெகுலரா நான் முதல் சொன்ன பாத்தீங்களா, அந்த உரங்களை சாதாரண இதுக்கு நல்ல குட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, அதே மாதிரி ஹைபிரிட் வருது. உரங்கள் ரெகுலரா அதோட ரெக்கமெண்டேஷன் படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அதாவது நான் சொன்னதா பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கோடை காலத்துல அதற்கு தேவையான நீரை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த மரம் 10 காய்க்கு கீழே காய்க்குதோ அந்த மரத்தை வெட்டி எடுத்துடணும். பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சிருந்தோம்னா திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி கிரீன் மென்யூர் நம்ம வந்து யாருமே போடுறது கிடையாது. அதாவது எனக்கு ரொம்ப நாள் இது உண்டு. அதாவது என்ன எடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஒரு தடவை நான் ஒரு விவசாயியும் முன்னாடி உட்காந்துருந்தாரு. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாரு, சார் தென்னை மரத்துக்கு நான் உரம் போடணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் கேட்டேன், என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், வச்சதுல இருந்து வந்துகிட்டு இருக்குது, நான் ஒண்ணுமே போடல, காய்ச்சிட்டு இருக்குது, நான் எதுக்கு உரம் போடணும்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மை. பல பேர் வந்து மண்ணுல இருக்கிறே உரமே போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஒரு 100 காயில இருந்து 150 காய் கொடுக்குற மரத்துக்கு ஏதாவது வகையிலே நாம் அதற்கு தீனி கொடுக்கணும். அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து பசுந்தாள் உரம் இல்ல இந்த கிரீன் மென்யூர் போட்டு அந்த சாயில என்ரிச் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலைன்னா செயற்கை உரங்களை போடணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். இயற்கை உரமோ செயற்கை உரமோ நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிளான்ட் வீக் ஆகி எல்லா நோய்களும் பூச்சிகளும் அதை தாக்கும். அப்ப பிளான்ட் ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒண்ணு பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர். நான் வந்து கெமிக்கல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீங்க எது வேணாலும் சாயில ரெப்ளினிஷ் பண்ணலாம். இந்த ஆர்கானிக்கா பண்றவங்க ஒண்ணு செய்யணும். எப்படி செய்யணும்னா உங்க சாயில் உங்களோட மண்ணு அந்த மண்ணுல குறைந்தது 1% கார்பன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் நீங்க இயற்கை உரம் மட்டுமே போதும், செயற்கை உரம் போட வேண்டாம். நம்ம அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் பெரிய பிரச்சனை வரும். பிளான்ட்டுக்கு போதுமான அதாவது தென்னைக்கு போதுமான உரம் கிடைக்காம போனனால. அதே மாதிரி இதுல கடைசி நான் உங்கள்ட்ட சொல்றது வந்து ரகங்கள் வந்து நல்ல இதுக்குன்னு ரெசிஸ்டன்ட் ரகங்கள்லாம் இருக்குது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் பிரேக் ஆகும். ஏன்னா ஒரு உணவு பத்தல அப்படின்னா பிரேக் ஆகிப்போம். அதாவது ரெசிஸ்டண்டா இருக்காது. அதாவது கல்பரக்ஷா அப்படின்னு ஒரு வெரைட்டி, கல்ப சங்கரா அப்படின்னு ஒரு வெரைட்டி, கல்பஸ்ரீ, இந்த 3மே வந்து சிபிசிஆரை ரிலீஸ் பண்ண வெரைட்டி. ஓரளவுக்கு கேரளாவுக்கு எதிர்ப்பு சக்தி. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு விவசாயி, தென்னை விவசாயி இத்தனை பிரச்சனைகள் இருக்கு பாருங்களேன். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரு தென்னை விவசாயி மாட்டிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு உள்ள மல்டி கிராப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஊடு பயிர்களை போட்டுட்டோம்னா தப்பிச்சிடலாம். ஒரு விவசாயி அதான் நேத்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த விவசாயி மட்டும் சார் ஒரே கூடைக்குள்ள அத்தனை முட்டையும் போட்டுருவாங்க சார் அப்படின்னு கேட்டு சொன்னார். அப்படின்னா எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரே கூடையில வச்சுட்டு இந்த டபால் தட்டி விட்டோம்னா அத்தனை முட்டையும் உடஞ்சு போயிடும். ஒரு திறமையான ஆள் 10 கூடையில இருக்கிற முட்டையெல்லாம் பகிர்ந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு கூட உடஞ்சு போனாலும் மீதி இருக்க 9 கூட பார்த்துக்கும் அப்படின்னாரு. அப்படின்னா விவசாயி ஒரு பயிரை நம்பி வாழ்வது அப்படிங்கிறது ஒரு கூடையில முட்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு போறது. அப்ப விவசாயி என்ன செய்யணும்னா ஒரு பயிரை நம்பாம தென்னை மாதிரி பயிர் இந்த மாதிரி மோனோகிராப்பிங் சிஸ்டத்துல பல பயிர்களை போட்டா தென்னை வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 20 ரூபா ஒரு தேங்காய் விளைச்சது, இப்ப 10 ரூபா. அப்போ இந்த விவசாயம் லாபகரமா இல்லாம போயிடும். அந்த தென்னை மரத்துக்குள்ள வேற பயிர்கள்லாம் இருந்துச்சுன்னா தேங்காய் கம்மியா விளைவிச்சா கூட இன்னொரு பயிர் அதுல இருந்து கிடைக்கிற போது அதுல இருந்து லாபம் நம்மளை காப்பாத்திடும். அதான் சொன்னாங்க, இனிமேல் தென்னை விவசாயிகள் மோனோகல்ச்சர் அப்படின்னு போட்டோம்னா ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த விவசாயத்தை லாபகரமா செய்ய முடியாது. இப்ப இந்த மாதிரி ஒரு கேரளாவுக்கு மாதிரி வந்துச்சுன்னா அத்தனை வெட்டணும். நீங்க இப்ப நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சி ஏரியால எல்லாம் போயிட்டு வந்தேன். எங்கெங்க எல்லாம் இந்த நீர் ஆறு ஓடுற பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் இந்த நோயோட தாக்கம் ரொம்ப வீரியமா இருக்கு. அப்ப இந்த பயிரை நீங்க வச்சுக்க முடியாது. அப்படி பயிரை வச்சுக்க முடியலைன்னா வெட்டி எடுக்கணும்.
வெட்டி எடுத்துட்டு திருப்பி ஒரு பயிர் போட்டு அப்படி ஒரு போட்டீங்கன்னா அதுலயும் பிரச்சனை வரும், திருப்பி வந்துடும். அதான் அங்காவது இனாக்குளம் இருக்குதே, நீங்க திருப்பி தென்னை மரத்தை நட்டாலும் திருப்பி வரும். ஆக ஒரே ஒண்ணு வந்து ஒரு பயிர் இல்லாமல் பல பயிர்கள் அப்படிங்கிறது பல அடுக்கு முறையில வந்தோம்னா மொத்த பிரச்சனைகள், அதாவது மொத்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அதனாலதான் நான் ஜோசாட்ட சொன்னேன், இத பத்தி நான் பேசுறேன். இந்த ஒரு நோய்க்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா, இதுல நான் தான் சொன்னேனே 100 எத்தனை நோய்கள் வருது, கிட்டத்தட்ட இந்த இதை தாக்குறது வந்து தென்னையை மட்டும் 173 நோய்கள் தாக்குறது, 830 பூச்சிகள் தாக்குது, 78 நிமட்டோடு தாக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல ஒண்ணு வரும், இன்னொரு சில இடங்கள் இல்லாம இருக்கும். ஆக இத்தனை நோய் பூச்சிகளுக்கு உணவெடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் தென்னை மரம். எந்த பெஸ்ட் வந்தாலும் வா என் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா அது இந்த இதை சொல்ல இந்த பயோடைவர்சிட்டியில நாம வந்து நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், மற்றபடி அங்க இருக்கிற பூச்சிகளுக்கு எல்லாமே இந்த மரங்களும் செடி கொடிகளும் தான் உணவாக இருக்கிறது. அப்ப அதெல்லாம் அதுல போய் உட்காந்து சாப்பிடுறதுக்கு கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இயற்கையில பார்த்தோம்னா அது சாப்பிடுறதுக்கு அதுக்கு இடம் கொடுத்து தான் தேரணும். சரி, இப்போ இந்த கிரே லீஃப் ஸ்பாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதனோட சிம்டம் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி லீஃப் ஸ்பாட்ல இந்த இன்னொரு லீஃப் ஸ்பாட், இது வந்து ஈரோடு திண்டுக்கல்ல இந்த லீஃப் ஸ்பாட் வருது. இந்த எலிகள் தொந்தரவு, அதுக்கு எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பாருங்களேன், அந்த மேல ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு தகரத்தை அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி போரான் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இருக்குது காட்டுறதுக்காண்டி வந்தேன். இந்த மல்டி டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு மல்டி டயர் சிஸ்டம் அப்படி வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் முதவே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி ஏரியால, குறிப்பாக பொள்ளாச்சி ஏரியால இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இப்ப இந்த தென்னை மரத்தை வந்து எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. வேகமா பரவிட்டு இருக்குது. பொள்ளாச்சி மட்டும் இருந்தாங்க, இப்ப கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூர் மட்டும் இருந்தாங்க, தேனி ஏரியால அதிகமா இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து செங்கோட்டையில கூட வந்துருச்சு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல குலசேகரத்துல வந்துருச்சு. ஆக இந்த மாதிரி உள்ளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூருக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. சோ இது தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறது என்ன அப்படிங்கிறது, இந்த பாயிண்ட மட்டும் நான் மல்டி கிராப்பிங் சிஸ்டம்னா என்ன, சயின்டிபிக்கா இதுல என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ரைட், இப்ப வந்து நீங்க தென்னை மரம் இருக்குது, ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கு இடையில வந்து 25ல இருந்து 30 அடி இடைவெளி வச்சிருக்கோம். அப்படி வைக்கும்போது மொத்தமாக நிலத்தில் 25ல இருந்து 30% நிலமே பயன்படுத்தப்படுகிறது. 70% மேலான நிலம் பயன்படுத்தப்படுவதில்லை. அந்த நிலத்துக்கும் தண்ணி விடுறோம், அந்த நிலத்துக்கும் உரம் கொடுக்குறோம், அதுக்கு எல்லாம் களை எடுக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா முழுதுமாக அந்த நிலத்தை நம்ம பயன்படுத்துறதில்ல. தென்னை மரம் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்குது, மொத்தமே 20%, 30% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, மீதி 70%. அப்ப இந்த 70% நிலத்துல ஏதாவது ஒரு ஊடு பெயர பண்ணணும்னா எப்படி அப்படிங்கறத இப்போ இதுல இருக்க கேள்வி, நமக்கு முன்னாடி இருக்க கேள்வி. இப்ப நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து கேரளாவில் இவ்வளவு வந்துச்சு, ஆனால் அங்க ஏன் பிரச்சனை இல்லாம மேனேஜ் பண்றாங்கன்னா, அங்க இருந்து ஒரு ஒரு லேடி வந்திருந்தது, பாலக்காடுல இருந்து ஒரு லேடி வந்து இங்க இதுல ஒரு மீட்டிங் நடந்தது. எங்க மீட்டிங் நடந்ததுன்னா பல்லடம் பக்கத்துல ஒரு மீட்டிங் நடந்தது, ஈஷா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, சார் நான் ஒரு இன்ச்சு இடம் கூட விட மாட்டேன், ஏதாவது ஒண்ணு போடுவேன். அதனால என்னமா அப்படின்னா எனக்கு 3 லட்சத்துக்கு 4 லட்சம் ரூபாய் ஈஸியா எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு சார். தென்னை மரத்தை மட்டும் நான் நம்பி இல்லை, இந்த தென்னை மரம் என்ன மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, காய் விலை குறைஞ்சு போச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு வந்து அதை மட்டும் நம்பியிருந்தா நான் மாட்டிக்குவேன். ஆக அந்த அம்மா கிட்டத்தட்ட 15 பயிர்கள் அதுல ஊடு பயிரா போகும். 15 பயிர். இப்போ தென்னை மரம் இது வந்து ஒரு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு 30 அடி இல்ல 40 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். மேல 40 அடி, கீழே அதோட வேர் வந்து 3 அடிக்கு எஃபெக்டிவா போயிடும். இப்போ இந்த மேல போற 40 அடிக்கும் கீழே 3 அடிக்கும் இந்த பகுதியை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற இடங்களெல்லாம் அந்த நிலம் சும்மா தான் இருக்கு. அப்போ மேல சொல்ற அந்த இருக்கப்படத்துக்கு பேரு அட்மாஸ்பியர், கீழே இருக்கிறதுக்கு ரைசோஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்ல நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு தேவையான வெளிச்சத்தை போக மீதி இருக்க வெளிச்சத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்க ஒரு கூட்டுப்பயிர்கள். அதே மாதிரி மண்ணுக்கு கீழையும் தென்னை மரத்துக்கு போக மீதி இருக்க இடங்கள்ல எல்லாம்
தென்னை மரத்துக்கு சண்டை போடாம இருக்கிறது மாதிரி மற்ற பயிர்கள் எல்லாம் நீங்க அடுக்கிட்டீங்கன்னா, இதனாலதான் சொல்லுவாங்க இது மல்டி டயர் அடுக்குமுறை அப்படின்னு, பல்லடுக்கு முறை அப்படின்னு. அடுக்கிட்டோம்னா எல்லா பகுதி மண்ணையும் எல்லா பகுதி மேல் பகுதியும் அதாவது அட்மாஸ்பியரையும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வருது அப்படின்ட்டு. இப்போ இதுல வந்து இதை என்ன செஞ்சாங்க, ஈஷால அதுக்கு ஒரு இது வந்து மிஸ்டர் வள்ளுவன் சார் அப்படின்னு அவர் ஒண்ணு கொடுத்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. அதோட பிக்சர் என்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப தென்னை மரம் 4 தென்னை மரம், இந்த 4 தென்னை மரமும் கிட்டத்தட்ட 26 அடி இடைவெளியில 4 தென்னை மரம். இந்த 4 தென்னை மரத்துக்கு இடையில 3 சென்டர் பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. 3 பாயிண்ட் அப்படின்னா முதல் தென்னை மரத்துல இருந்து ஓகே, அதாவது 2 மரத்துக்கு இடையில 3 பாயிண்ட் பிடிக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2 மரத்துக்கு இடையில 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 3 பாயிண்ட். அதே மாதிரி எல்லா இடத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்ஸ் வரும். 21 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 21 பாயிண்ட்ஸ நீங்க என்னென்ன பயிர் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியில ஒரு சில ஃபார்மர்கள்லாம் இருக்காங்க, விவசாயிகள், அதாவது இந்த மாதிரி தென்னை சாகுடி ஆளுது. சென்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த தென்னை மரத்தோட நடு மையத்துல ஜாதிக்காய் போட்டிருக்காரு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சென்டருக்கு நீங்க வரணும்னா கிட்டத்தட்ட 60 ஜாதிக்காய் வந்துடும். அந்த தோட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 60 ஜாதிக்காய் 65 ஜாதிக்காய் வந்துடும். இப்ப ஜாதிக்காய் சென்டர்ல வந்துருது. ஒரு ஜாதிக்காய் நல்ல காய்க்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 2500 3000 ரூபாய்க்கு அதனுடைய ஈல்டு இருக்கும். அதாவது ஜாதிக்காயோட மேல இருக்கிறது வந்து பூமேஸ்ன்னு அது மேல இருக்கிறது. அதுக்கு உள்ளுக்கு இருக்கிறது வந்து ஜாதி பத்திரி மேஸ் அப்படின்வாங்க. உள்ளுக்கு அதுக்கு நட்டு. ஆக 3 பகுதிகள் அதுல பயன்படுத்தப்படுகிறது. நீங்க கன்னியாகுமரிக்காரவங்க எல்லாம் நேரா பேச்சிப்பாறை காலேஜுக்கு போனீங்கன்னா பேச்சிப்பாறை HRS போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜாதிக்காய் பார்க்கலாம். நான் நினைச்சேன் ஜாதிக்காய் வந்து இந்த மாதிரி குளிரான பிரதேசத்துல வரும் அப்படின்ட்டு. இல்ல, பட்டிவரம்பட்டியில வருது. ஏன் நீங்க அங்க போறீங்க? பட்டுக்கோட்டையில வருது. ஜாதிக்காய் தமிழ்நாட்டுக்குள்ள தென்னை மரத்துக்குள்ள ஜோரா வருது. ஆனா கொஞ்சம் மரம் மட்டும் கொஞ்சம் தென்னை மரம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மேல 15 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த நிழல்ல ஜாதிக்காய் வந்து. இப்போ சென்டர் ஜாதிக்காய் நான் வந்து முதல் 3 பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட் முதல் 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட்ல வாழையை போட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி 3வது பாயிண்ட்ல வாழை. சென்டர்ல வந்து நீங்க வந்து பப்பாயா போடலாம். நான் சொன்னேன் எப்படின்னா ஒரு 3 மொத்தம் நீங்க 3 பாயிண்ட் இந்த பக்கம் 3 பாயிண்ட் போட்டீங்கன்னா மொத்தம் 21 பாயிண்ட் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. இப்படி போட்டீங்கன்னா 21 பாயிண்ட் வரும். தெரியுதாங்க சார்? எனக்கு என்னோட இது வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணோம்னா பரவாயில்ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது என்லார்ஜ் பண்ண முடியல. என்னோட அந்த இதை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, பாயிண்ட் தெரியுதா? இந்த போஸ்டர்ல வைங்க சார். சரி, இது மொத்தம் 21 பாயிண்ட் இருக்கு. இந்த 21 பாயிண்ட்ல 4 தென்னை மரம், 8 வாழை, 2 பப்பாளி, 1 நட்மக்கு, அரிக்கனட் 2, கிளிரிசிடியா 6. இதோட தென்னை மரத்துல பெப்பர் வந்து நீங்க 4 தென்னை மரத்துல ஏத்தலாம். அதே மாதிரி இந்த 6 கிளிரிசிடியாலையும் பெப்பர் ஏத்தலாம். இப்படி கிட்டத்தட்ட 7லிருந்து 8 பயிர்கள் உள்ளுக்கு இருக்கிற போது எந்த பயிராவது பிரச்சனை வரும்போது ஒரு பயிர் நம்மளை காப்பாத்து. நான் இது சொல்லியிருக்கிறது மிக குறைந்த இடைவெளியில, அதாவது குறைந்த எண்ணிக்கையில தான் சொல்றேன். நான் குறைந்த எண்ணிக்கையில தான் சொல்றேன். சப்போஸ் ஒரு விவசாயி இது உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பயிர் வந்து உள்ளு கொண்டு வரலாம். 30 பயிர் தென்னை மரத்தோட சேர்த்து 30 பயிர் 30 எண்ணிக்கையில் கொண்டு வரலாம். ஒரு 7 பயிர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ நான் முதவே சொன்னேன் நட்மெக் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 மரங்கள் இருக்கும். அதே மாதிரி தென்னை மரம் நம்ம ஒரு இடத்துல 4 இருக்கு. இப்போ தென்னை மரம், நட்மெக்கு, வாழை, பப்பாளி,
அப்புறம் வந்து உங்களுக்கு பெப்பர், இதெல்லாம் அரிக்கனட், இது எல்லாமே கிடைக்கும். இதுல எதுக்கு கிளிரிசிடியா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல அப்ராக்சிமேட்டா 10 லட்சம் டன் மண் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்குள்ள ஒரு ஏக்கர்ல 10 லட்சம் டன் மண் இருக்கு. இந்த 10 லட்சம் டன் மண்ணுல 1% ஆர்கானிக் இருந்துச்சுன்னா 1 லட்சம் லிட்டர் தண்ணியை பிடிச்சு வச்சுக்கும். ஒரு மழை பெஞ்சுன்னா 1 லட்சம் லிட்டர் தண்ணியை பிடிச்சு வச்சுக்கும். இந்த 1% ஆர்கானிக் நம்ம வந்து விவசாயி போடுறதே கிடையாது. அப்ப இந்த விவசாயி இந்த கிளிரிசிடியா வெட்டி 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 போட்டா என்ன ஆகும்னா மண்ணோட மேல வந்து ஒரு நிலப்போர்வை உண்டாகும். அந்த மக்கு உழுக்கு போய் உரமாக மாறும். ஒன்ஸ் உரமா மாறிடுச்சுன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். பிளான்டோட ஹெல்த் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும். அதாவது ஆர்கானிக் அப்படிங்கிறது தான் சிறந்த விவசாயம் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே இரண்டாவது கருத்து இருக்கவே முடியாது. ஆனா இயற்கை வேளாண்மை செய்ய முடியாததுக்கு காரணம் இயற்கை இடுபொருள்களை நம்ம போடுவதற்கான முயற்சி எடுக்கிறது இல்லை. இப்ப மாடு இல்லை, மாடு இருந்தா தான் சாணம் கிடைக்கும். ஆக இதற்கு பதிலாக மாடு இல்லாதவங்க எல்லாம் இந்த கிளிரிசிடியா 6 பிளான்ட் உள்ளுக்கு வச்சீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள உங்களோட சாயிலோட ஆர்கானிக் கண்டென்ட் கண்டிப்பா 1% வந்துடும். ஒன்ஸ் 1% வந்துருச்சுன்னா உங்க சாயில் வந்து சோ ஹெல்தி. எந்த நோய் வந்தாலும் மரம் தாங்கிக்கிற சக்தி வந்துடும். ஆக நான் இது சொல்ல வர்றது என்னன்னா கோகனட் பேஸ்டு இதுல வந்து மல்டி கிராப்பிங் சிஸ்டத்துல நீங்க அடிமண்ணையும் மேல் பகுதியையும் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா இதனால வரக்கூடிய விளைவுகள் நான் என்னன்னா ஒரு விவசாயி சொன்னார் பொள்ளாச்சியில சார், இன்னொரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் ஒரு பெரிய பிரச்சனையே வரும் சார், எல்லாம் வெட்ட போறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல, எந்த விடிவும் இல்லை. ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த கேரளா வீட்டுக்கு ஒரு சரியான கண்ட்ரோல் மெஷர் இன்னும் இல்லை. ஏன்னா கண்டுபிடிச்சா தானே கண்ட்ரோல் மெஷர் முடியும். கண்டுபிடிக்கிறதே முடியாதே, கண்டுபிடிக்க முடியாது. அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கிற போது 6-7 வருஷம் 8 வருஷம் ஆகி போயிருது. 8 வருஷத்துக்கு பின்னாடி காப்பாத்துறது எவ்வளவு முடியும் பாருங்க. ஆக மல்டி கிராப்பிங் சிஸ்டம், இவங்க இதுக்குள்ள மல்டி கிராப்பிங் சிஸ்டம் வந்துட்டாங்கன்னா இதனோட தாக்குதலை இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, முழு பிரச்சனைகள் இருந்து, அதாவது நம்மளோட நஷ்டம் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறதுல இருந்து குறைஞ்சு நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகக்கூடிய நிலைமையில இருப்போம். ஆக விவசாயிகள் இந்த மல்டி டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது மற்ற நோய்களுக்காக வேண்டி இல்லையோ இருக்குதோ கண்டிப்பாக கேரளாவில் எங்கெங்கெல்லாம் கேரளாவை ஒட்டி நிலம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் அட்ஜாயினிங் வந்து கேரளா வருதோ அங்கிருந்து கண்டிப்பாக இந்த கேரளாவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரியான போதுமான உரங்களை எல்லா நேரத்திலும் கொடுக்கறது. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இருக்குது. அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல்லாம் என்ன அப்படின்னா நிறைய குப்பைகள் போடுறது, அதே மாதிரி மூடு பயிர்கள் அந்த கிரீன் மெனீர் வளர்க்கறது, அந்த மாதிரி எல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பயிர் தென்னை உரத்தை அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். அதனால விவசாயிகளுக்கு இந்த கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா பிரச்சனைகள் கோகனட்ல இருந்து மோனோகல்ச்சர் அப்படிங்கிறது வெளியே வந்து ஒரு நிரந்தரமான வருமானத்தை ஒரு விவசாயி பெற வேண்டும் என்றால் தென்னை மரத்தை மட்டும் வைத்திருந்தால் முடியாது அப்படிங்கிறது வந்து இப்ப தீர்க்கமாக தெரிகிறது. ஆக விவசாயிகள்லாம் வந்து இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுக்குள்ள போறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதுல வந்து நம்ம விளக்கம் சொல்ற போது இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி டாக்டர் பாலமோகன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை தற்போதைய சூழலில் தென்னையில் பல அடுக்குமுறை வேளாண்மை சாகுபடி தவிர்க்க இயலாததா என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் டி.என். பாலமோகன், முன்னாள் கல்லூரி முதல்வர், தோட்டக்கலை கல்லூரி, கோவை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முனைவர் பாலமோகன் அவர்கள் தென்னையில் பல அடுக்கு சாகுபடி தவிர்க்க முடியாதது என்ற தலைப்பில் மிக சிறந்ததொரு தொழில்நுட்ப கருத்துக்களை நமக்கு படவிளக்கத்தோடு இன்றைய தினம் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள்.
தென்னை என்ற ஒரு தனி ஒரு பயிரை மாத்திரம் நம்பாமல் அதற்கு இடையிலே என்னென்ன பயிர்கள் எந்தெந்த வயதில், குறிப்பாக 5 வயது தென்னை மரத்துள் 5 வயதுக்குள் என்ன செய்யலாம், என்னென்ன பயிர்கள் இடலாம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடைவெளியில என்னென்ன பயிர்கள் இடலாம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடைவெளியில் என்னென்ன பயிர்கள் இடலாம், மிகவும் பயன் தர முறையில் அந்த வேளாண்மை தொழில்நுட்ப தென்னை சம்பந்தமான கருத்துக்கள் மிகவும் உபயோகமாக இருந்தது என்பதில் மிகையில்லை. தென்னையில் ஏற்படுகின்ற நஷ்டத்தை சரிப்படுத்தக்கூடிய இந்த அடுக்குமுறை சாகுபடி அனைத்து விவசாயிகளும் செய்து பயன்பட வேண்டும் என்கின்ற சிறந்த தொழில்நுட்ப கருத்துக்களை இன்று அவர்கள், குறிப்பாக ஜாதிக்காய் பயிரிடுங்கள் என்று சொல்லுவது நான் இன்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிளகு பயிரிடுங்கள், அதிலே லாபம் எடுத்த விவசாயிகள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜாதிக்காயிலும் லாபம் எடுக்கலாம், ஒரு பயிரில இவ்வளவு காய்கள் ஆகும், சந்தையில இவ்வளவு விலை கிடைக்கும், அதனால் லாபம் என்ன என்று புதிய ஒரு கருத்தினை, புதிய சிந்தனையை உழவர்கள் மத்தியிலே அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறிய இந்த மிகச்சிறந்த தொழில்நுட்ப கருத்தினை உழவர் மக்கள் பின்பற்றினால் தென்னை பயிரில் அடுக்கு சாகுபடிகள் செய்தும் லாபம் ஈட்டலாம். இது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப கருத்து. இதை உழவர் மக்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அவர்கள் லாபம் அடைவார்கள் என்று அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த நண்பர் ஜோ அவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த சொற்பொழிவாற்றிய முனைவர் பாலமோகனுக்கும், எனது சொற்பொழிவை கேட்ட நமது குழுவின் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி வாழ்க நன்மை வெகு விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஹியூபர்ட் சென்னையிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார், நன்றி சார். பாலமோகன் சார், டாக்டர் பாலமோகன், உங்க பிரசன்டேஷன் வாஸ் வண்டர்ஃபுல். லைக் ஒவ்வொன்றும் நல்ல டீட்டெயில்டா கொண்டு போயிருக்கீங்க. ஃப்ரம் மோனோகிராப்பிங் டு மல்டி கிராப்பிங், வெரி குட் சப்ஜெக்ட். அதாவது ஃப்ரம் லாஸ் டு கெயின், ஹவு டு மேக் ஃப்ரம் லாஸ் இண்டஸ்ட்ரி டு கெயின். நல்லா இருந்துச்சு சார், ஐ வெரி டச்டு சார். என்னுடைய கேள்வி ஒரு ஜெனரிக், ரொம்ப ஜென்ரலா இருக்கும், ஆனால் ஹோல்சம். அதாவது வேர்ல்டு வைடா வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த கோகோனட் ஃபார்மிங் அண்ட் கோகோனட் அதுலேருந்து வரக்கூடிய ரெவின்யூ, கோகோனட் ரெவின்யூவில் 2 நேஷன்ஸ், பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேசியா ஆர் லீடிங். அது எஸ்பெஷலி இந்தோனேசியா இஸ் நம்பர் 1. நம்ம இந்தியா இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். அதுலேருந்து இந்த 2 கண்ட்ரிலேருந்து ஏதாவது ஸ்பெஷலாக லெசன்ஸ் நம்ம கற்றுக்கிறது இருக்கா சார்? எனிதிங் ஃப்ரம் யுவர், உங்களுடைய சைட்ல இருந்து ஏதாவது? அதாவது நான் முதவே சொன்னேன், எந்த ஒரு போர்ஷனையும் அவங்க வேஸ்ட் பண்றதே கிடையாது. இப்போ ஹஸ்க் எடுத்தாங்கன்னா ஹஸ்கை யூஸ் பண்ணுவாங்க, மேல வெளியே இருக்க ஹஸ்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு இருக்க ஷெல்லை யூஸ் பண்ணுவாங்க. உள்ளுக்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த கோகோனட் வந்து நான் அந்த பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டேன். அதாவது ப்ராசஸிங் சைடு, அதாவது வேல்யூ எடிஷன் அண்ட் ப்ராசஸிங்ன்றதுல எப்போ வந்து ஒரு விவசாயி தன்கிட்ட இருக்கிற பொருளை அப்படியே தேங்காவா கொடுத்துட்டான்னா 10 ரூபா தான். தேங்காவை எடுத்துட்டு அதில் இருக்கிற ஹஸ்கில் இருந்து அடுத்தடுத்த வேல்யூ எடிஷனுக்கு போகலாம். இப்ப வேல்யூ எடிஷனுக்கே போக வேண்டாம். அந்த நான் உங்களை காட்டினேன், சம்மர்ல வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு தண்ணி வந்து ஒரு இரிகேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 150 இருந்து 200-250 லிட்டர் வேண்டியிருக்கு. நீங்க அந்த மட்டையை மட்டும் தென்னை மரத்தை சுத்தி அடுக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட தண்ணி வந்து 1/3 2/3 குறைச்சிக்கலாம். அதாவது வந்து என்னைக்கு விவசாயி தன் பண்ணையிலிருந்து ஒரு பொருளையும் வெளியே கொண்டு வேஸ்ட்னு போடாம ரீசைக்கிள் பண்ணுகிறாரோ அப்ப மட்டும்தான் விவசாயிக்கு முழுமையான லாபம் கிடைக்கும். என்ன ஒண்ணு கேரளால இருந்து இந்த வில்ட்டு நோய் இங்க வந்துருது. எங்கெங்க பார்டர் இருக்கோ அந்த இடத்துலதான் நம்ம இந்த கிராப் எல்லாம் கொண்டு போறோம். ஏன்னா கேரளா பார்டர்ல நீங்க இந்த பயிர்கள் எல்லாம் போடுறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா கேரளாவோட பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லாமே மிமிக் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு இதை சொல்றேன் பாருங்களேன், சொட்டா அசந்துருவீங்க. கேரளால வந்து கள்ளுக்கடை திறந்திருக்கிறது. ஒரு தென்னை மரத்திற்கு ஒரு மாதத்திற்கு அவங்க கல்லு எடுக்கிறதா இருந்தா 450 ரூபாய் இருந்து 500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்படின்னா எவ்வளவுன்னு பாருங்க சார், வருஷத்துக்கு
6,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னமரம் சம்பாதிக்கும். 6,000 rupees. 75 மரம் பறிக்குங்க, என்ன லாபம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேங்காவை எடுத்துட்டு போனா தான் பிரச்சனை, ப்ராடக்டா கொண்டு போகும்போது எங்கேயோ காசு. நான் என்ன சொல்றேன்னா, கல்லை எடுத்து அவன் ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்துக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா விக்கிற இடத்துல என்ன காசுன்னு பாருங்களேன். ப்ராடக்டோட அந்த ஒரு ப்ராடக்டோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஏகமான வேல்யூ. சோ நான் என்ன சொல்றேன்னா, விவசாயிகள் தேங்காயா விற்கிறத விட, அதாவது அப்படி ஹஸ்கோட விற்கிறத விட தேங்காயா விற்கணும், இல்லைன்னா எண்ணெய் எடுத்து விற்கணும், இல்லைன்னா கொப்பரையா விற்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கிராப்பை ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா செலவே இல்லாமல் தென்னை மரத்தை கொண்டு வரலாம். ஏதாவது வந்து வெளிப்பொருள்களை கொண்டு வராமல் உள்ள இருக்க பொருளே ரீசைக்கிள் பண்ணி உரம் எல்லாமே அங்க இருந்து கொண்டு போறதா இருந்தா உங்களுக்கு செலவே இருக்காது. நான் என்ன சொல்றேன், விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேயே விவசாயத்தை பாக்குறத விட 10 இடத்துக்கு போனாங்கன்னா அது எப்படி அவங்க வந்து இன்னொரு விவசாயி அதை டைவர்சிஃபை பண்ணிருக்காரு, அது எப்படி தனக்கு வசதியாக மாற்றிருக்கிறார், அதுல இருந்து கூட லாபம் வருவதற்கு என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பாக்கலாம். அது வந்து அதான் சொல்லுவாங்க, இப்ப விவசாயிகளை வந்து வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ டூர் கூட்டி போறது கோயம்புத்தூருக்கு வந்து மருந்து மலை பாக்குறதுக்கு இல்ல. ஆக்சுவலி இது வந்து இந்த 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 இதை வந்து அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு தான். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஓரியன்டா வர்றது இல்ல, அப்படி ஒரு ஆகுமெண்ட் இல்லை அப்படிங்கிறது நம்மள்கிட்ட வருத்தப்படக்கூடிய ஒன்று. தேங்காய் எடுத்துக்க காசு கொடுத்துரு, எனக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். சார் நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷெல்லு, தேங்காயில இருந்து ஒரு ஷெல்லு வாங்கினேன் இங்க பல்லடத்துல ஒரு ஃபார்ம்ல நடந்தது. அந்த ஷெல்லோட விலை 50 ரூபாய் சார். அதை கிளீன் பண்ணி, அதாவது தேங்காயை உடைச்சு அந்த 2 ஷெல்லையும் ஆர்னமெண்டலா வச்சிருக்காங்க. அது எத்தனை பை ப்ராடக்ட் இருக்குங்கிறீங்க, எத்தனை பை ப்ராடக்ட். ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விவசாயம் இல்லாம ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 10 விவசாயம் இருந்ததுன்னா ஒரு 30 ஏக்கர் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு தொழில் அப்படி கொண்டு வரலாம். அப்படி கூட்டு முயற்சிகளும் இந்த மாதிரி புதுசா நடக்கிறத வந்து சுத்தி நடக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து மணியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு முயற்சி எடுத்தா மட்டும்தான் நம்ம போட்டி போட முடியுமே ஒழிஞ்சு, நான் ட்ரெடிஷ்னலா தேங்காய் மட்டும் இப்ப சார் அப்படின்னா ஒரு காலத்துல நாம வந்து இந்த தொழிலை விட்டு வெளியே போக வேண்டியதான். நீங்க இந்த ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும்னா, இந்த கடைகள் எல்லாம் முன்னாடி அண்ணாச்சி கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போனோடனே 100 கிராம் போடுங்கன்னா 100 கிராம் அப்ப வெயிட் போட்டு கட்டி கொடுத்தாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னாச்சு, ஆல்ரெடி 100 கிராம் போட்டு பை வச்சிருப்பாங்க, கேட்டா கொடுப்பாங்க. இவால்வ் ஆகாத எந்த தொழிலுமே சக்சஸ் ஆகவே முடியாது. இவால்வ் ஆகும், அடுத்து ஒரு இவால்வ் ஆகும். அப்படி இவால்வ் ஆகாத எதுவுமே நிரந்தரமாகாது. அது விவசாயத்திற்கு விதிவிலக்கல்ல, விவசாயிகளும் இவால்வ் ஆகும். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி ஹியூபர்ட் சார், நன்றி பாலமோகன் சார். அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள டாக்டர் பி இளங்கோவன், ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் ப்ளீஸ். ப்ரொஃபசருக்கு வணக்கம் சார். வணக்கம். அருமை, நீங்க ஆர்டிகல் பின்னி எடுத்துட்டீங்க, நல்லா அருமையா காட்டப்பட்டீங்க சப்ஜெக்ட். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா நோய் வந்தாதான் தென்னமரத்தை கொடுத்துட்டு போகணும் கருத்தாயிடுச்சு, கண்டென்ட் பார்த்தா தெரியுது. ஆனா ரியலிஸ்டிக்கா பார்த்தா நான் வந்து பல மாவட்டங்கள் வேலை பார்த்ததுல எல்லா ஊரையும் தென்னமரம் இருந்துச்சு. வேலூர்ல பார்த்து திருமாம்பேட்டையில் நெல்லு போட்டுருக்காங்க சார், தண்ணியை கட்டிட்டு தென்னந்தோப்புல. ஷாக்கடு நம்ம பார்த்து போயிடுறோம். உண்மை இல்லை சார். அது ஒவ்வொரு ஊர்ல ஒரு இதோட விவசாய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குது. அது திருப்பத்தில் பார்க்க போனாக்கா பூரா இந்த மல்லிகை தோட்டங்கள் போட்டுருக்காங்க சார். முதல் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காசு இருக்கிறாங்க, கனகாமரம் போட்டுருக்காங்க, டெல்லி கனகாமரம். ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. டிபெண்டிங் அப்பான் வாட்டர் அவைலபிலிட்டி, மார்க்கெட் அவைலபிலிட்டி அண்ட் அகைன் தேர் இன்வால்வ்மெண்ட் ஃபார் தி லேபர் ஃபோர்ஸ். ஸோ தென்னமரத்தை பொள்ளாச்சிக்காரங்களும் ஏன் போட்டாங்கன்னா, லேபர்ஸ் கிடைக்கல, லேபர் பிரச்சனை இருக்குது, லேபர் போட்டாங்க சொல்லி போட்டாங்க. அதே காய்கறி 3 மணி நேரம் போனாங்க சார், அதுலயே போட்டாங்க, எந்த பிரச்சனை இல்லை. ஸோ அந்த லேபர் கண்டிச்சு ஒரு ஒதுக்குறதா பொள்ளாச்சிக்காரங்க இந்த மாதிரி போயிட்டு வாசனை பேர் சேர்த்துக்கலாம். சரி, கொத்தமல்லி எல்லாம் போட்டாங்க சார், உடம்பு கொத்தமல்லி போட்டாங்க. இன்னும் தீவன பேர்கள் நிறைய இருக்குது. அதாவது அந்த அகத்திய 2-3 வருஷத்துக்கு ஒடிச்சு விட்டு கூட உள்ள வச்சிருப்பேன், அதே கோட்டை பண்ணலாம். முக்கியமா தேனி விட்டு வைக்கலாம். ஸோ என்னுடைய கான்செப்ட் வந்து ஒரு ஏக்கர் திறந்தப்ப கரெக்டா பராமரிச்சா உடல் விட்டா 25 லட்சம் சாதனம் எடுக்கலாம் சார். இது பலனுக்கு பேருங்கிறது. இப்ப ஜாதிக்கா சொன்னீங்க, சில விவசாயிகள் தண்ணி தண்ணி கட்டி விட்டு ஜாதிக்கா சாய விட்டுறாங்க. அதே உடற்பட்ட சில பகுதியெல்லாம் இருக்காங்க, அந்த ஊரை வந்து தண்ணி அதிகம் கட்டுவாங்க. ஸோ தண்ணி அதிகம் உள்ளவங்க அதிகம் கட்டுறதுனால
நிறைய பிரச்சனை வருது. அவங்க அப்புறம் வீடு களை எடுத்துட்டு சுத்தமா வச்சுப்பாங்க கேட்டாங்க. இந்த களை எடுக்கிறது வந்து வேண்டியதில்லைங்கிற கான்செப்ட் தான் இன்டர் கிராப்பிங்லாம் வந்து பயிர் வகை பயிர்களும் சேர்த்துக்கலாம். இல்ல சாயிலுடைய ப்ரொஃபைல் பார்த்தா பெக்குலரா இருக்கு. ஒரு ஊர்ல அங்க பக்கம் அதெல்லாம் பட்டம் போனா மணல் சரி பண்ணாரு. அங்க பார்த்தா கோகனட் கிராப்ல அதிகமா எதுவுமே போட முடியல. பேசிக்கலி இந்த சால்ட் வாட்டர் ரியாக்ஷன் ஆல்வேஸ் கீப்பிங் ரியாக்ஷன். நியூ டெக்னாலஜிஸ் வரும்போது நீ சொன்ன மாதிரி 3 பேரை வச்சு தான் தப்பிக்க முடியும் விவசாயி. இப்ப வந்து வெட்டி வேறு அருமையான பயிரா இருக்கு சார். சாயில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதையும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதோட ஈவன் இன்ட்ரோடியூஸ் ஆல்சோ நம்ம தேசிய மரத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பல்முறை மரம் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட் பேரியர். சார் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், நான் அதை கேட்டுறேன். அதாவது நாம வந்து தனிப்பயிரா வைக்கும் போது தென்னையில் ஸ்பெசிபிக்கா வரக்கூடிய நோய்கள் பூச்சிகள் வந்து அதிக அளவுல வந்துட்டு இருக்கோம். நாம நீங்க சொன்ன மாதிரி மல்டி டயர் கிராப்பிங் அல்லது இன்டர் கிராப்பிங் அதிக அளவுல பண்ணும்போது அந்த இன்டர் கிராப் எஃபெக்ட்னால இந்த பூச்சிகள் நோய்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பரவலாக்கப்படும். எஸ். இதுல எப்படின்னா ஒரு பிளான்ட் இப்போ ஒரு கோஎக்ஸிஸ்ட், நீங்க இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் என்ன, நீங்க மியவாக்கி அப்படிங்கிற கான்செப்ட பாத்திருக்கீங்களா சார்? மியவாக்கி அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 வகையான வேறு வேறு தாவரங்கள் எல்லாம் மர வகைகள் நட்டுட்டீங்கன்னா அதோட வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி மாதிரி கிட்டத்தட்ட 3-5 மடங்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பயிரும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனோட முழு பங்கை கொடுக்கும். அதாவது வந்து அதோட முழு எஃபர்ட்டை உள்ளுக்கு போடும். இப்போ நம்ம சாதாரணமா ஒரு தென்னை மரத்தை நம்ம ஒரு மரத்தை உள்ளுக்கு வைக்கிறோம். அதனோட வளர்ச்சிக்கும் நீங்க மேவாக்கில கண்டிஷனல், அதாவது நீங்க உள்ளுக்கு, அதாவது இவ்வளவு காம்படிஷன் போகும்போது நீங்க இதை ஒரு சின்ன இதுல பாருங்க சார். ஒரு தென்னை மாமரத்தை அதாவது சாதாரண இடைவெளியில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆகும் மகசூல் கொடுக்கறது. ஹை டென்சிட்டியில வச்சீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துரும். அதாவது எங்க போட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு எங்க கிரியேட் ஆயிருக்கும்னா பக்கத்திலேயே ஓடிட்டு ஒருத்தன் வந்தான்னா பெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு. அவனுக்கு பின்னாடி ரொம்ப தள்ளி ஒருத்தன் ஓடி வந்தான்னா அங்க ரெக்கார்டு இருக்காது, வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்காது. ஏன்னா அவன் திரும்பி பார்ப்பான், ரொம்ப தள்ளி பின்னாடி வரான், ஓடுவான், மெதுவா ஓடுவான். சோ எங்க காம்படிஷன் இருக்குதோ அங்க மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ். மல்டி டயர் சிஸ்டம் அப்படி, அதாவது they are going to compete for water, light and nutrient. So இந்த காம்படிஷன் வரும்போது efficient use of all these natural resources அப்படிங்கிற போது நீங்க வந்து ஒரு ஏக்கர்ல நீங்க சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு 70,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஒரு நல்ல மேனேஜ் பண்றது. ஆனா இதே மல்டி கிராப்பிங் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட 2.5 to 3 lakh rupees சர்வசாதாரணமா கிடைக்கும். 3 times you will be getting more profit. அது எப்ப முடியும்னா எல்லாமே வந்து இட்ஸ் பெட்டர் எக்ஸ்ப்ளாய்டட். பெட்டர் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படிங்கிறத விடவே எல்லாமே அதுக்கு வேண்டியதுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். சாயில் வந்து மேக்சிமம் யூட்டிலைசேஷன், அதாவது மாடரேட்டா எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அது மாடரேட் அவ்வளவு யூஸ் ஆகும். அந்த land use efficiency, water use efficiency and light use efficiency will be enhanced. So you are getting 3 times more than normally. ஒரு பெஸ்டுக்கு ஒரு ஃபீட், ஓகே, ஒரு ஃபீட் சாப்பிட்டுட்டு இருக்கும், இன்னொரு ஃபீட் வரும்போது அதையும் எடுத்துக்கும். ஆனா பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒண்ணு. நீங்க கிராப் நிறைய ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரே கிராப்பை தாக்கக்கூடிய தன்மை மாறி உங்களுக்கு வந்து நிறைய கிராப், அதாவது என்னன்னா நீங்க பெஸ்டே வந்து ஆல்டர்னேட் கிராப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பெஸ்டுக்கு ஆல்டர்னேட் கிராப்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட் கிராப்ஸ் இருக்கும்போது பரவலாக்கப்படும். என்னன்னா அது இதோட தாக்குதல் வந்து போக்கஸ்டா ரொம்ப பயங்கர 100% தாக்குதல் இருக்காது. பிளான்ட் வந்து நிறைய எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு தாக்குனாலும் நார்மலா வந்து நீங்க ஆர்கானிக் ரின்ரிச் ஆக வந்து டிசீஸ் காசிங் இது வந்து மினாக்குளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வீக்கன் ஆகிட்டே இருக்கும். இப்ப இத்தனை வேர்கள் சார் உண்மை இல்லை. இப்ப நீங்க வாழை போடும்போது மெரிகோல்டு போடுறேன்னு வச்சுங்களேன், மெரிகோல்டுல இருந்து அந்த வேர்கள் விடுவது, அதுல இருந்து வரக்கூடிய அந்த 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 எக்ஸிடேட் வந்து வில் கில் நிமெட்டோ. சோ அது வந்து என்னன்னா ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் பயோடைவர்சிட்டி கிரியேட் ஆகும். எஸ் 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 இதான் நான் கேட்டேன். இதுதான் எஸ் எஸ் பெஸ்ட் பயோடைவர்சிட்டிக்காக ஒன்ஸ் பயோடைவர்சிட்டி பெஸ்ட் பயோடைவர்சிட்டி வரும்போது உங்களுக்கு வந்து எல்லா ஒண்ணும் அது ஒண்ணும் சார்ந்து வாழ்றது எல்லாமே வந்துடும். ஆக எதுவுமே எக்ஸீட் ஆகாது. டோட்டலா போட்டு தட்டும் அப்படி வரவே வராது. ஒண்ணு பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டி இஸ் பீங் கிரியேட்டட் அண்டர் மல்டி-டயர் சிஸ்டம். எஸ் எஸ் இதான் நான் கேட்டேன். அத மாதிரி அதாவது குறிப்பாக நான் எதுக்காக அதை கேட்டேன்னா, ரூட் வில்ட் வந்து தென்னையில பாதிக்குது. அது ஒரு தென்னையில இருந்து இன்னொரு தென்னைக்கு ஈஸியா போகுது. பட் மல்டி டயர் கிராப்பிங் இருக்கும்போது இதர பயிர்களோட தாக்குதல்னால அல்லது இன்டர்ஃபியரன்ஸ்னால அந்த தாக்குதல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு. எஸ் எஸ் ஓகே ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு செல்வின் முத்துநாயகம் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறாரு. செல்வின் முத்துநாயகம் நாகர்கோவிலை சார்ந்தவர். தற்போது ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்துல ஒரு பண்ணை, பெரிய பண்ணை வைத்து அதை நிர்வகித்து வருகிறார். செல்வின் ப்ளீஸ். சார் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். உங்க நல்லா இருக்குது உங்க ப்ரெசன்டேஷன். ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஒரு 30 ஏக்கர்ஸ் தென்னை வச்சிருக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு 3 to 4 years பக்கத்துல ஆகுது. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கு. ஸோ இப்போ உரம் வைக்கிறது வந்து இப்போ நானோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது வந்து ஒரு ஆள் வந்து ஸ்ப்ரே பண்ணா ரொம்ப எக்கனாமியாட்டு வந்து இருக்குன்னு சொல்றாரு. அது உங்களோட ஒப்பீனியன் எப்படி சார்? அதாவது நார்மலா வந்து சார் 10 கிலோ சாயில் அப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ foliar அப்ளிகேஷன். 10 times எஃபிஷியன்சி இருக்கும் foliarல, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் அட் வாட் ஃப்ரீக்வன்சி யூ ஆர் கோயிங் டு கிவ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஏன் சாயில் அப்ளிகேஷன் போனோம்னா ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அப்ளை பண்ணிட்டு விட்டுருவோம். அப்போ காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன். பட் நீங்க ஃபோலியாரா போடும்போது என்ன ஆகும்னா 10 times நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்குள்ள காஸ்ட் இன்கர் ஆகும். எவ்ரி ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து மேபி யூ வில் பி இன்கரிங் அரௌண்ட் 500 to 600 rupees ஸ்ப்ரேக்கு மட்டும், பிசைட்ஸ் த ஃபெர்டிலைசர் காஸ்ட். இதனாலதான் சாயில் அப்ளிகேஷனுக்கு போனாங்க. சாயில் அப்ளிகேஷன் விட போட்டோம்னா போச்சு, ஒரே அப்ளிகேஷன், ஜூன் ஜூலைல ஒரு ஃபெர்டிலைசர், இல்ல மார்ச் ஏப்ரல்ல ஒரு தடவை, இல்லைன்னா செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு தடவை, 2 தடவை அப்படின்ட்டு. அதாவது ஃபோலியார் வந்து பெஸ்ட், அதுல இருந்து சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க இப்போதைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்றேன். உங்க ஃபார்ம்ல நிறைய கிரீன் மென்யூஸ் போட்டு நீங்க உழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க சாயில் வந்து சூப்பரா எண்டிச்சா. கிரீன் மென்யூர் போடணும். நீங்க பயோ ஃபெர்டிலைசர், நானோ ஃபெர்டிலைசர் இதெல்லாம் ரைட்டு. அதாவது பயோ ஃபெர்டிலைசர் போடலாம், நானோ ஃபெர்டிலைசர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒண்ணுன்னா, நீங்க என்னைக்கு உங்க சாயில ஆர்கானிக் கண்டென்ட் 1% கொண்டு வந்துட்டீங்கன்னா ரெஸ்ட் அஷ்யூர்ட் நீங்க பேசாம கவலை இல்லாம இருக்கலாம். குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல வந்து போய் விடுறது மாதிரி, நல்ல படிக்கிற பிள்ளைங்களானா எல்லாமே நல்லா படிச்சு, நீங்க நல்ல ஸ்கூல் இல்லைன்னு வச்சுங்களேன், அங்க போய் கெட்டு போயிடுவாங்க மாதிரி. சாயில நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நர்ச்சர் பண்றீங்களோ, ஆர்கானிக் அடிஷன் கொண்டு வரீங்களோ, அவ்வளவு தூரத்துக்கு லாங் ரன்ல நோய் இல்லாம உங்க பயிர் இருக்கும். அதனால பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆடிங் as much as ஆர்கானிக். அது ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த மழை காலத்துல கிரீன் மென்யூர், அதாவது சஸ்பேனியம், டைன்சா, அந்த மாதிரி அங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா கலப்பகோனியம்னு ஒண்ணு கிடைக்கும், கலப்பகோனியம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க வந்து உள்ளுக்கு கவர் கிராப் போட்டீங்கன்னா, ஒரு தடவை அப்படியே உழுது விட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அந்த கவர் கிராப்போட பெரிய இது என்னன்னா களையில வளர விடாது. இது வளரும், ஒரு தடவை உழுது விட்டுறணும். அப்படி நீங்க அப்படியே சாயில என்ரிச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி நீங்க ஃபெர்டிலைசர் கொடுக்கறது, ஃபோலியார் அப்ளிகேஷன் கொடுக்கறது வேண்டாம்னு இல்லை, ரெண்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. காஸ்ட் வைஸ் ரொம்ப பெரிய வித்தியாசம் வரலைன்னா நீங்க எந்த மெத்தட் வேணாலும் போகலாம். ஆக்சுவலா சார் இந்த இதுதான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா தெரியுது. காரணம் என்னன்னா, இது 60,000 ரூபாய் ஒரு ஆள் கொட்டேஷன் கொடுத்துருக்காது, மெட்டீரியல் காஸ்ட். சரிங்க. எதுக்குன்னா அந்த அந்த லிக்விட் பிளஸ் இந்த வண்டுக்கு காண்டாமிருகம் வண்டுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம் பட வேண்டாம் சார். இது இருக்குல்லங்க சார், அந்த இது விளக்கெண்ணெயில இருந்து எடுப்போமே, அது பேர் என்ன, அந்த புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு நீங்க கரைச்சி உள்ளுக்கு வச்சாவே எல்லா வண்டு வந்து விழுந்துடும். அது மெயின்டைன் பண்றது தான் ஆட்கள் ரொம்ப ப்ராப்ளம். தெரியும். பட் எனக்கு ரொம்ப பெரிய ஏரியா 30 ஏக்கர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் இது ஒரு 3 months ஒன்ஸ் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதை சேர்த்து அடிக்க வந்து
6 lakhs கேக்குறாங்க. என்ன ஒண்ணு செய்யுங்க, நீங்க 30 ஏக்கர்ஸ் இருக்குங்கிறீங்க, மொபிடெக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஃபெர்டிலைசர் வில் பி given to the plant. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு என்ன ஃப்ரீக்வன்சில போடணும்னீங்களோ அங்க போய் விழுந்துரும். மொபிடெக் அப்படின்ட்டு. மொபிடெக் அப்படிங்கிறது நீங்க வந்து எப்படின்னா, நீங்க மொபிடெக் நெட்ல அடிச்சு பாருங்க. அவங்க வந்து உரம் வந்து இப்ப நீங்க 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு உரம் விழுந்தா விழுந்துரும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்ல. சார் நீங்க அது ஒண்ணும் அட்வான்ஸ் ஒண்ணு அவன்கிட்ட கொடுத்து நீங்க அந்த கொட்டேஷன் எல்லாம் கொடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா உங்களோட 2 வருஷம் செலவு அதுல முடிஞ்சு போயிடும். ஓ, நீங்க 30 ஏக்கர் மெயின்டைன் பண்றதுன்னா மெக்கனைஸ் பண்ணலைன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஏன்டா இதை செஞ்சோன்னு வந்துடும். நீங்க எங்கேயுமே இல்லாம எங்க ஊர்ல இருந்துகிட்டு வெளியூர்ல இருந்துகிட்டு நீங்க அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் கரெக்டா மேனிபுலேட் பண்ணி. திரு செல்வின் வந்து 170 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. ஹி இஸ் ஆல்ரெடி என்டர்பிரனர். அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். வெளிநாடுகள்ல எல்லாம் இருந்து வந்தவர். அவருக்கு சரியான ஃபார்ம் மேனேஜர் அவருக்கு கிடைக்கல. அதனால சோ ஹி இஸ் கெட்டிங் ட்ரபிள்டு. ஆஃபன் அவருக்கு நிறைய மேனேஜர் அப்படிங்கறது வந்து படிச்சிருக்கணும்னு கிடையாது. யார் வேணாலும் மேனேஜரா இருக்கலாம். அவர் வந்து கரெக்டான டைம்ல செய்யற மாதிரி. அதாவது இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப தெரிஞ்சவங்களை உள்ளுக்கு வச்சாலும் மேனேஜ் பண்ண முடியாது. I've seen so many gardens with actually ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம டெக்னாலஜி நம்ம சொல்றது கேட்கறது மாதிரி ஒரு ஆள் வேணும். அதுக்கு யார் வேணாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு சரியான ஆள் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. அப்படி கிடைக்கலன்னா தெரியாத ஆள்கள் ஃபார் பெட்டர் தென் தெரிஞ்ச ஆள்கள். ஆக்சுவலா இதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. இது மெட்டீரியல் காஸ்ட் இஸ் அரௌண்ட் 60,000. வேறஸ் நான் இப்போ வந்து உரம் வைக்கிறதா இருந்தா எது சாணி அதெல்லாம் என்னோட ஓனா இருந்தாலும் அதுக்கு எனக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபாய் ஆயிடுது. இது வந்து 60,000 ரூபாய்க்கு மருந்து அந்த ஃபெர்டிலைசரும் இதுவும் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டுக்குளம் மெடிசனும். தென் நத்திங் என்னோட அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் ஒரு 40,000. ஸோ 1 lakhல முடிகிற மாதிரி எனக்கு தெரியுது. சார் நீங்க ஒரு அப்ளிகேஷன் போங்க, see the result and ஆனா ஒண்ணு லாங் ரன்ல ஆர்கானிக் அடிஷன் இல்லாம இருந்துச்சுன்னா your plant will become very weak. ஓ, ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உங்க பிளான்ட்ல வந்து ஆர்கானிக் அடிஷன் வேணும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. சார் காண்டாமிருகம் வந்து அந்த அளவுக்குலாம் அவருக்கு தாக்குறதுக்கு அவசியம் இல்லை சார். சின்னதாக அதிகம் தாக்கும். என்ன ஈவன் பரமன்ற பச்சலே போதும் பக்கெட். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் அதுக்கு போய் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணா இட் வில் நாட் பி ஃபைனான்சியலி எக்கனாமிக்கல் வயபிளா இருக்காது. காண்டாமிருகம் எங்க இருக்கும்னா இளம் கன்றுகளையும் ஹைபிரிட் டிஷ் தாக்கும் சார். ஸ்வீட்டானது அது பிடிக்கும். ரொம்ப சேப் வந்து டேஸ்டா இருக்கணும். அதுக்கு ஹைபிரிட் தான் ரொம்ப தாக்கும். நீங்கள்ட்ட என்ன போட்டுருக்கீங்க, ஹைபிரிடா இல்ல டால் வெரைட்டிஸா? மிக்ஸ் பண்ணி போட்டா கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும். அதோட குப்பைக்குழி போடக்கூடாது. கிட்டதில்ல முக்கியமான பாயிண்ட் அதான். குப்பைக்குழி இருந்தா வந்து ஃபேமிலி செட் பண்ணி ஜாலியா இருக்கும். எல்லாம் பார்த்து கிளம்பிட்டோம். மாட்டு சாணி இருக்காம பாத்து 50-60 மாடு வச்சிருக்கிறேன் உள்ளால. அப்ப நீங்க பிரீட் பண்ணிருப்பீங்க. நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்கிறாரு. ரிட்டையர்ட் வங்கி அதிகாரி, வேளாண் பட்டதாரி. சார் ப்ளீஸ். நல்லா முன்னாடி நிறைய நம்ம ஈவன் நம்ம இந்த டிராகன் ஃப்ரூட் எல்லாம் நல்லா சார் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் லைக் தட் நல்ல ஜல்ட் வெரி குட். இது மல்டி டயர் கேரளாவில் நிறைய பண்றாங்கன்னா ப்ராப்ளி அவங்களுக்கு நல்ல மழை பெய்யுது சார். அது ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் வந்து லேபர் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் தான். இங்கேயும் லேபர் ப்ராப்ளம். இந்த தென்னை ஆரம்பிச்சது நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல லேபரை வச்சு தான் பண்ணாங்க, லேபரை குறைக்கிறதுக்காக. ஏன்னா அவ்வளவு காசு ஆயிடுச்சு இப்பெல்லாம் லேபர்லாம். அப்புறம் இந்த கிளிரிசைடியெல்லாம் நீங்க போட சொல்றீங்க. கிளிரிசைடியா ரூட்டு கொஞ்சம் மெனேஜ் வராதா? ரொம்ப கஷ்டமா இருக்காதா கிளிரிசைடியா? கிளிரிசைடியா வந்து எப்படின்னா அது வந்து டீப் ரூட்டட். கோகனட் வந்து ஷாலோ ரூட்டட். கோகனட் ஷாலோ ரூட்டட். கட்டிங் வச்சா இருந்தாலும் காம்படிஷன் வராது அது growth-க்கு. இல்ல வராது சார். ஃபென்ஸ்ல வச்சு சாதாரண ஃபென்ஸ்ல வச்சு அதை வெட்டி தான் போடுறாங்க. கேரளாவிலயும் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கு என்னமோ அதுல கொஞ்சம் நாட் வெரி கன்வீன்ஸ்ட் அபவுட் தட். அது ஒரு ஓரத்துல வச்சு எடுத்து வைக்கலாம். நடுவில் வைக்கிறது அவ்வளவு தூரம் சக்சஸா இருக்குமான்னு தெரியல சார். அதாவது இந்த கிளிரிசிடியா வந்து நடுவுல இல்ல. கிளிரிசிடியா வந்து ஒரு மரத்தோட இடையில வந்துட்டே இருக்கும். சரி, அதோட என்னன்னா கிளிரிசிடியா வந்து நைட்ரஜன் பிக்சிங். இது ஆமா, இட் இஸ் நைட்ரஜன் பிக்சிங். அதாவது ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணும். இந்த தண்டுல இலையை கொண்டு வந்து போட்டோம்னா களை எல்லாம் பாத்துக்கும். அந்த தண்டுல யூஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பெப்பரை ஏத்தி விடலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்ஸ் வந்து உங்க நிலத்தை வந்து இலைகள்லாம் அப்படியே பரவி நின்னுச்சுன்னா இரிகேஷனே தேவையில்லை.
இரிகேஷன் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி பாலக்காடு, சாரி பொள்ளாச்சி அந்த சைடு பண்றாங்க. ஏற்கனவே நட்பங்க் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன்டீரியர் அதுல பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல, சாரி பொள்ளாச்சிக்கு இந்த பக்கம் கூட நல்ல நெகமம் அந்த சைடுல கூட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நட்பங்க் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சித்தியாங்கோட்டையில நீங்க அங்க சொல்றீங்க. நட்பங்க் போட்டு பயங்கர காசு இப்பமா இருக்கும். நான் முன்னாடி அங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய அப்பவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பீப்புள் ஸ்விட்ச் டு கோகனட் பிகாஸ் ஆஃப் லேபர் ப்ராப்ளம். அப்புறம் லார்ஜ் ஸ்கேலா பண்ணி விட்டா அது பாட்டில் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் விட்டுறலாம், குத்தகை கூட்டா அது பாட்டில் காய்ச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துல அதான் பண்ணாங்க. நிறைய லார்ஜ் ஸ்கேல் 10 20 ஏக்கர் 30 ஏக்கர் 40 ஏக்கர் வச்ச பண்ணையாளர்லாம் இருக்காங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. எஸ்பெஷலி வேட்டக்காரம்புதூர், ஆனமலை அந்த சைடு எல்லாமே, தேவனூர் புதூர் அந்த சைடுல, ஈவன் பொள்ளாச்சி சரி உடம்புப்பட்ட சைடு கூட சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரைஸ் குறவுனாலதான் அவங்களுக்கு இப்போ கஷ்டமா தெரியுது. மல்டி டயர் கிராப்பிங் அங்க எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கொக்கோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம் ஆஃப் பர்ச்சேசர் ஐ திங்க் அது நல்ல ரேட் சார். 150 அப்படியா? இப்ப நல்ல ரேட். அப்படியா? அது எல்லா இடமும் ஈவன் நீங்க சொல்ற மாதிரி பட்டுக்கோட்டை சைடு கூட அங்க தஞ்சாவூர்ல கூட பண்ணலாம், பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கோயம்புத்தூர்ல சாரி பொள்ளாச்சி சைடு நிறைய பண்ணாங்க நல்லா இருக்கு. நிறைய பண்ணாங்க. ஆமா 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 கொக்கோ நல்லா தான் வருது. கொஞ்சம் அந்த இது ப்ராசஸிங் கரெக்டா எடுத்து அதை பர்மெண்ட் பண்ணி. மோனோ கிராப் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவல் கிராப் பத்தி பயப்படணும். மல்டி கிராப்பிங் சிஸ்டத்துல ஒரு 6 கிராப்ல இது ஒண்ணு, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா சேனையை கூட உள்ள வைக்கிறாங்க கேரளாவுல. பெப்பர் அந்த பக்கம் ஏறுது, சேனை கிழங்கு நடுவுல இருக்கு. அப்புறம் வேற என்னலாமோ நிறைய நிறைய பண்றாங்க. இவன் இஞ்சி கூட போட்டுறாங்க அதுக்கு நடுவுல. இஞ்சி ஆனுவல் கிராப் பாத்திருக்கேன். மஞ்சள்ல இலை. ஆமா, நிலக்கடலை வந்து ப்ராப்ளி இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல. கேரளாவுல இஞ்சி தான் போடுவாங்க. ஆமா. நல்ல வெரி குட். நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் இரிகேஷன் அப்புறம் இதெல்லாம் தான் கொஞ்சம் நமக்கு வாட்டர் அவைலபிலிட்டி ஃபார் தி இன்டர் கிராப் ஆல்சோ அப்படிங்கும் போது தெரியல. ஆர்கானிக்கா நீங்க பிளான்ட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஆர்கானிக் சாயில் கண்டென்ட் ஆர்கானிக்கா நீங்க ரிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்டர் ரெக்யர்மெண்டே கம்மியாயிடும். நீங்க கடைசி சொன்னீங்களா அவரு செல்வின், அவர் ஏரியால நீங்க சொன்னது எக்ஸலண்ட். அதுல வந்து நீங்க ஆர்கானிக் கிளீர்செரியா இல்ல, சாரி நம்ம குரோட்டல் ஏரியாவா, அது சணப்பு அப்புறம் அந்த டேஞ்சா இதெல்லாம் போட்டு அவர் பண்ணாதான் நல்லது. லாங் இனிஷியலா மே ஃபீல் காஸ்ட்லி, பட் லாங் ரன் இட் வில் ஹெல்ப் யூ. ஏன்னா சாயில் பில்டப் பண்ணாதான் அந்த ஏரியா. ஐநோ பழவூர் 5 கிராமமா அந்த ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரை ஏரியா தான். ராதாபுரம்லாம் ட்ரை ஏரியா தான், வாட்டர் ஸ்ட்ரெயின் ஏரியா அந்த ஏரியாலாம். கோகோனட்டுக்கு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும், நிறைய பண்ணி தான் ஆகணும். சார் சொன்ன மாதிரி நிறைய இது போட்டு பண்ணி விடலாம், பிளவு பண்ணி விட்டு பில்டப் பண்ணணும். தேங்க்யூ சார், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. தற்போதைய சூழலில் தென்னையில் பல அடுக்குமுறை வேளாண்மை சாகுபடி தவிர்க்க இயலாததா என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு தகவல்கள் வழங்கிய டாக்டர் TN பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவில் அதாவது ரூட் பெல்ட் தொடர்பான தகவல்களும் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் வழங்கினார்கள். அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு அனைவருக்கும் பல தகவல்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 7 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.